அஸ்ஸலாமு அலைக்கும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆண் குழந்தை ஒன்று நோயுற்று இருந்தது. ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே சென்றிருந்தபோது அக்குழந்தை இறந்துவிட்டது. இதைக் கண்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துணைவியார் உடனே சிறிது உணவை தயார் செய்தார். பிறகு குழந்தையின் பிரேதத்தை வீட்டின் ஒரு மூலையில் வைத்தார். வெளியே சென்றிருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடு திரும்பியவுடன் மகன் எவ்வாறு உள்ளான் என கேட்டார்கள். அதற்கு அவருடைய மனைவி, அமைதியாகிவிட்டான், நிம்மதி பெற்றுவிட்டிருப்பான் என்பதே எனது எதிர்பார்ப்பு என பதிலளித்தார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மனைவி கூறியது உண்மைதான் என்று எண்ணி நிம்மதியுடன் தம் மனைவியோடு இரவை கழித்தார். பொழுது விடிந்து நீராடிவிட்டு தொழுகைக்காக வெளியே செல்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாடியபோது மகன் இறந்துவிட்டதை மனைவி கூறினார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதுவிட்டு தமது இல்லத்தில் நடந்ததை நபி அவர்களிடம் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரவு நடந்தவற்றில் அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அருள்வளம் செய்யக்கூடும் என்றார்கள். அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த இருவருக்கும் 9 குழந்தைகள் இருப்பதை நான் பார்த்தேன். அவர்கள் அனைவரும் குர்ஆன் அறிஞர்களாக இருந்தனர் என மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளில் ஒருவர் கூறினார். சஹீஹ் புகாரி 1301, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.